இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 6th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு இடையில சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் லிமிட்டட் ஓவர் மேட்சஸில் பேட்டிங் பேரடைஸாக தான் இருந்திருக்கு. நல்ல ஃப்ளாட் ட்ராக், பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது, பவுலர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. பட் ரீசன்ட் டைம்ஸில் பிளாக் சாயில் பிச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக லோ ஸ்கோரிங் மேட்சஸும் இங்கே நடந்திருக்கு. T20ஸில் சேசிங் டீமுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. ரீசெண்ட் உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்ச்லையும் சேசிங்கில் தான் அதிகமாக ஜெயிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸில் நல்ல ஸ்கோர் வரும், தென் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். லாஸ்ட் சீசனில் எல்லா மேட்ச்லையும் 170+ ரன்ஸ் இங்கே வந்தது. 3 மேட்ச்சில் சேஸ் பண்ணாங்க, பேலன்ஸ் மேட்சஸில் க்ளோஸாக வந்து தான் லாஸ் ஆனாங்க. ஸோ 2 இன்னிங்ஸ்லையும் இங்கே நல்ல ஸ்கோர் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இங்கே 86 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 37 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 47 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 263 ரன்ஸை RCBயும், லோவஸ்ட் ஸ்கோர் 138 ரன்ஸை பஞ்சாப் கிங்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. RCB லாஸ்ட் மேட்ச்ல CSK கிட்ட லாஸ் ஆயிருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா டவுட் தான். அல்சாரி ஜோசஃபுக்கு பதிலாக வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாம். பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், தென் ஓப்பனிங்கில் குயிக் ஸ்டார்ட் கிடைக்கும், தென் பவுலிங்லையும் டீசெண்டாக போடக்கூடிய பிளேயர். RCB பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால பவுலிங்கில் 10 to 20 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஸோ பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ரன்ஸை பேட்டிங்கில் அடிக்க முடியும். இதை பண்ணுவாங்களா பார்க்கணும். பட் ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. யாஷ் தயால், ஆகாஷ் தீப், பிரபு தேசாய், ஸ்வப்னில் சிங், தென் விஜய்குமார் வைஷாக்கெல்லாம் இம்பாக்ட் சப்பாக இருப்பாங்க. யாஷ் தயால் தென் தினேஷ் கார்த்திக்கு கடையில் இம்பாக்ட் சப்பில் ஸ்வாப் இருக்கலாம். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லியை பீட் பண்ணாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க, சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. ரிலே ரூசோ, பிரப் சிம்ரன், தியாகராஜன், ஹர்ப்ரீத் சிங், தென் காவேரப்பா எல்லாம் இம்பாக்ட் சப்பாக இருப்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங் தென் பிரப் சிம்ரனுக்கு இடையில ஸ்வாப் இருக்கலாம். RCB விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் அண்ட் அனுஜ் ராவத் தான் க்ளோவர் பண்ணுவார். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் CSK சூப்பராக பேட் பண்ணி 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். நல்ல டச்சில் இருக்கிற பிளேயர், பட் கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். பட் பஞ்சாபில் டெத் ஓவர்ஸில் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. DK லாஸ்ட் மேட்ச்ல 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, நல்லா ஆடி இருந்தாரு. 7th டவுன்ல ஆடுறாரு, குயிக்கா 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் பஞ்சாப் டீசெண்டா ஆடி இருக்காரு. விராட் கோலி அண்ட் டூப்ளசிஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. பெங்களூரு கோலியோட கோட்டைன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல இங்க ஒரு 100ம் 650ஸும் அடிச்சிருந்தாரு. பட் கோலி அகேன்ஸ்ட் பஞ்சாப் இந்த வென்யூல ரீசன்ட் சீசனா கிரேட்டா இல்லை. அகேன்ஸ்ட் ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் ராகுல் சாகர் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1-2 தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. கோலி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 10 to 15 பால்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். அந்த டைமில் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கெட் விழாமல் இருந்தால் ஆஃப்டர் 15 to 20 பால்ஸுக்கு பிறகு அக்சலரேட் பண்ணுவார். பட் நான் ஸ்ட்ரைக்கில் அந்த டைமில் விக்கெட்ஸ் விழுந்தால் கோலி ப்ரெஷரில் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் குவாலிட்டி பிளேயர், சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். டூப்ளசிஸ் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஸ்டார்டிங் கிடச்சிது, பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. டூப்ளசிஸ் ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. பட் இங்கே கோலி ஒரு சைடு மெதுவாக ஆடுறப்போ பவர் பிளேயில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டிய ப்ரெஷர் டூப்ளசி மேலே வருது. ஸோ ராங் ஷாட் ஆடி அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பட் டூப்ளசிஸ் எகென்ஸ்ட் பஞ்சாப் சூப்பராக ஆடி இருக்காரு. 15 இன்னிங்ஸில் 9 50s அடிச்சிருக்காரு. 61 ஆவரேஜில் 796 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ராஜர் பட்டிடர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸுக்கு டீமில் செலக்ட் பண்ணாங்க, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு பிறகு கான்ஃபிடன்ட் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரியுது. லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருந்தார். 2022 IPL சூப்பராக ஆடி இருந்தார், ஒரு 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ஸோ கம்பேக் கொடுக்க சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ்வெல் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர், லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடி இருந்தார். ஃபார்மர் பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர், நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. பஞ்சாப்ல 1-2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு இந்த மேட்சுக்கு.
கேமரன் கிரீன் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. ஒன்று உள்ள பேட்டிங் ஆடினா பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் குவாலிட்டி பிளேயர், ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 3 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் சூப்பராக ஆடி இருக்காரு. 2 மேட்ச் ஆடி பேட்டிங்கில் 90 ரன்ஸும் பவுலிங்கில் 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 15 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. அல்சாரி ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 1 ஓவர், தென் மிடில் 1 ஓவர், டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சிஎஸ்கே விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ரீசன்ட் T20 ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இப்போ IPL 2 பவுன்சர் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷார்ட் பால்ஸ் தென் பவுன்சர் தான் அதிகமாக ட்ரை பண்ணுறாரு. இந்த பிச்சில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் டவுட்டு தான். கரண் சர்மா லெக் பிரேக் கூகுளி பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. பட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. கரண் சர்மா மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இங்கே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாஷ் தயால் ஆல்மோஸ்ட் பவர் பிளேயில் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறது டவுட்டு தான். லாஸ்ட் மேட்ச்சில் டீசன்ட் லைன் அண்ட் லெங்த்தில் பவுல் பண்ணியிருந்தாரு. 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. பட் இங்கே விக்கெட் எடுக்க முடியுமா சந்தேகம்தான். மயங்க் டாகர் நல்ல பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கேல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்ததால் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலை. இந்த மேட்சுக்கு அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எஃபெக்டிவாக இருக்க முடியும். பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா, தென் பிரப்சிம்ரன் சிங். க்ளவ் ஒர்க் ஜிதேஷ் சர்மா தான் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் சீசனில் சூப்பராக ஆடி இருந்தார். 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் RCB லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 27 பால்ஸில் 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பிரப்சிம்ரன் சிங் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் பெங்களூர் 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஒரு மேட்ச்சில். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. தவான் அண்ட் பேர்ஸ்டோ பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. தவான் எகென்ஸ்ட் RCB 34 ஆவரேஜில் 679 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் லாஸ்ட் 3-4 சீசனாக கிரேட்டாக இல்லை. பட் குவாலிட்டி பிளேயர் 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்க முடியும். பேர்ஸ்டோ ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10 மேட்ச்சில் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. பட் எகென்ஸ்ட் பெங்களூர்னு பார்த்தா 4 இன்னிங்ஸில் ஒரு 100ம் 2 50s அடிச்சிருக்காரு. இந்த மேட்சுக்கு நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. சாம் கரன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 63 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பவுலிங்கில் ஓப்பன் பண்ணுறாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. அகேன்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. 3 இன்னிங்ஸில் 11 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 5 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ட்ரீம் டீமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். லிவிங்ஸ்டன் நல்ல ஹார்ட் ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச்சில் 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் RCB 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா மேட்சும் ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் இங்கே பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. லெக் பிரேக் பவுலரும் கூட சம்டைம் 1 or 2 overs பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஷஷாங்க் சிங் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணலை. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே பவுலிங் பண்ண சான்சஸ் கம்மி தான். ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் பெங்களூர் 5 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கன்சிஸ்டண்டாக இல்லை. ஒரு மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்தா அடுத்த மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை. இப்படி தான் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பட் எகென்ஸ்ட் பெங்களூர் 7 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் பழைய RCB பிளேயர். இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். பட் இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் இருக்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 9.30 எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு.
ஆர்சிபி பிளேயர்ஸ் ஹர்ஷல் பட்டேலை நெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட்டேல் எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும் பார்க்கணும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. ஹர்ப்ரீத் பிரார் தென் ராகுல் சகர். இந்த மேட்சுக்கு இந்த 2 பவுலர்ஸும் குரூஷியலாக இருப்பாங்கன்னு தோணுது. 2 பேரும் எகென்ஸ்ட் பெங்களூர் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. சாம் கரன் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணால் ஹர்ப்ரீத் பிராரோட ஓவர் கம்மியாகும். பட் ராகுல் சாகர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. பிரார் பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவரை பவுல் பண்ணுவார். கோலி அண்ட் டூப்ளசிஸ் அந்த டைமில் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜிதேஷ் சர்மா. பட் பிரப்சிம்ரன் சிங் பெட்டர்னு தோணுது. குவாலிட்டி பிளேயர், 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டர்ஸில் தவான், கோலி, டூப்ளசிஸ் தென் பேர்ஸ்டோ. ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், சாம் கரன், லிவிங்ஸ்டன் தென் கேமரன் கிரீனை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ரபாடா. இங்கே யாராவது ஒரு பிளேயர் பேர்ஸ்டோ இல்லை சாம் கரனை ட்ராப் பண்ணிவிட்டு சிராஜ் இல்லை கரண் சர்மாவை ட்ரை பண்ணலாம். சாம் கரனை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் பிரப்சிம்ரன் சிங், பேர்ஸ்டோ, கரண் சர்மா, மயங்க் டாக்கர், ராகுல் சாகர் தென் ஹர்ப்ரீத் பிரார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், டூப்ளசிஸ் தென் விராட் கோலி எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங் தென் ஷிகர் தவான் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.